டிவிகே ஃபேன்ஸ் பத்தி சொன்னீங்க. அதுல கமெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, விஜய் சார் பத்தி பேசினாங்க, ரஜினி சார் பத்தி பேசினாங்க அந்த இன்டர்வியூல. ஆனா தம்ப்நெயில் பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் 2வையும் லியோ 2வையும் வச்சு தான் வச்சிருந்தாங்க. ஸோ வந்து பவர் ஆஃப் தளபதி இப்ப தெரியுதா? என்னதான் உள்ள எவ்வளவோ கன்டென்ட் இருந்தாலும், விஜய் அவர்கள் வச்சா தான் அது செல்லிங் கன்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்றாங்க இல்லையா? உங்களோட பார்வை சார். அது விஜய் சாருக்கு இருக்கிற மேசிவான ஃபாலோயிங் தானே. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல வந்து ஹையஸ்ட் ஃபாலோயிங் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு இருக்குன்னா அது வந்து டிவிக்கு வந்து நிக்குது. இன்னும் அரசியல் களத்துல ஃபுல் ஃபிளெஜா வரவே இல்லை. ஆனாலும் இவ்வளவு பெரிய ஃபாலோயிங் இருக்குன்னா சோஷியல் மீடியா என்பது மிகப்பெரிய ஒரு உலகம். அந்த உலகத்துல விஜய் சாருக்கு இருக்கிற அந்த மாஸ் ஃபாலோயிங். இன்னைக்கு நீங்க வந்து இந்த வீடியோ லோகேஷ் கனகராஜ் வீடியோ வந்து 1 மில்லியன் தாண்டி வியூஸ் போகுது. இதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? அது விஜய் சார் ஃபேன்ஸ் தான். ஃபுல் விஜய் சார் ஃபேன்ஸ் அந்த வீடியோ பார்த்துட்டு லோகேஷ் என்ன சொன்னார்? யாரை பத்தி? அவர் கமல் சாரை பத்தி பேசினாரு, ரஜினி சாரை பத்தி பேசினாலும் முக்கியம் கிடையாது. நம்முடைய தளபதி பத்தி என்ன பேசினாங்க? அதை பார்க்கறதுக்காக அவ்வளவு பேர் வந்தப்பட்டு தான் இவ்வளவு பேர் 1 மில்லியன் வியூஸ் வருது. ஸோ இது வந்து கிளியர் கட்டா அவங்களுக்கு தெரியணும். அதாவது எப்படின்னா இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியா உலகத்துல அது டாப் மோஸ்ட் ஒரு ரெஸ்பெக்ட், அதாவது பெரிய ரீச் இருக்குன்னா அது வந்து கண்டிப்பா அது டிவிகே தோழர்களும் நண்பா நம்பீஸ் தான். அந்த நண்பா நம்பீஸை பீட்டே பண்ண முடியாது. அவ்வளோ பேர் ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருக்கீங்களா விஜய் சார் இது, அவ்வளோ பேர் வந்து நிற்கும், அவ்வளோ பேர் வந்து இது பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்க ஏதாவது தப்பா சொல்லிட்டீங்கன்னா வச்சு செஞ்சுடுவாங்க அவங்க. அந்த அளவு கோபமா இருப்பாங்க அவங்க ரொம்ப ரொம்ப பொசசிவ் அபவுட் தளபதி. அதனாலதான் யார் எது சொன்னாலும் அவங்க கொண்டாடுறாங்க. அது சோஷியல் மீடியால அந்த ரீச்சும் பெருசா இருக்கு. ரொம்ப நன்றி சார். சமகால சினிமா தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க.